வணக்கம் நேர்களே. ஸ்ரீலங்காவின் கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகும் மும்மொழி பத்திரிகைகளின் செய்திகளை வழங்கும் ஐபிசி தமிழின் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். அந்த வகையில் முதலில் வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். பங்காளி கட்சிகள் ரணிலுக்கு ஆதரவு, நம்பிக்கையில்லா பிரேரணையை தோற்கடிப்பதற்கு உறுதி என்ற தலைப்பிலான செய்தி வீரகேசரி பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதற்கும் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எதிராக வாக்களிப்பதற்கும் ஐக்கிய தேசிய முன்னணியின் பங்காளி கட்சிகளின் தலைவர்கள் தீர்மானித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதேவேளை நம்பிக்கையில்லா பிரேரணையை தோற்கடிக்க வேண்டும், ஐக்கிய தேசிய கட்சி செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றும் என்ற தலைப்பிலான செய்தியும் அந்த தலைப்புக்கு கீழாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, ஜெனீவா வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டிய அவசியமில்லை, சர்வதேசத்தில் இனி குற்றவாளியாக நிற்க முடியாது என்கிறார் சரத் அமுனுகம என்ற தலைப்பிலான செய்தியும் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. ஜெனீவா மனித உரிமை பேரவையிலும் சர்வதேச அமைப்புகளுக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நாட்டில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் எமக்கு இல்லை, அரசியல் அமைப்பின் பிரகாரமே எமது நகர்வுகளை நாம் முன்னெடுப்போம் என சரத் அமுனுகம தெரிவித்ததாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. கண்டி வன்முறைகள், பொதுஜன பெரமுனவின் குண்டசாலை பிரதேச சபை உறுப்பினர் சமந்த கைது என்ற தலைப்பிலான செய்தியும் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. கண்டி மாவட்டம் எங்கும் இடம்பெற்ற வன்முறைகளின் போது முஸ்லிம் வர்த்தக நிலையங்கள், பள்ளிவாசல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த தாக்குதலில் தீ வைத்தமை தொடர்பில் குண்டசாலை பிரதேச சபைக்கு இம்முறை பொதுஜன முன்னணி சார்பில் தெரிவு செய்யப்பட்ட பிரதேச சபை உறுப்பினரான அரளிய வசந்த கைது செய்யப்பட்டதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அதேவேளை வெளிக்கடை சிறைச்சாலை படுகொலை, ரங்கஜீவ எமில் ரஞ்சனுக்கு விளக்கமறியல், இருவரும் சிறை வைத்தியசாலைக்கு மாற்றம் என்ற தலைப்பிலான செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. மஹிந்தவின் செயலாளர் குமாரசிறி ஏன் பிரதி போலீஸ் மா அதிபரை சிறையில் சந்தித்தார், சந்தேகம் என்கிறது சிஐடி என்ற தலைப்பிலான செய்தியும் இங்கு கேள்விக்குறியோடு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையின் புகைப்படங்களாக கொழும்பு கொச்சிக்கடை ஸ்ரீ பொன்னம்பலவானேஸ்வரர் ஆலய வருடாந்த தேர் திருவிழா நேற்று நடைபெற்ற போது எடுக்கப்பட்ட புகைப்படமும், நல்லிணக்க அமைச்சின் பணிகளை ஜனாதிபதி நேற்று பார்வையிட்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படமும் இங்கு பிரதானமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன. இவைகளை வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். நம்பிக்கையில்லா பிரேரணையை தோற்கடிக்க ஐக்கிய தேசிய கட்சி பூரண ஆதரவு, உடனடியாக கட்சிக்குள் பாரிய மறுசீரமைப்புகள் என்ற தலைப்பிலான செய்தியும் தினக்குரல் பத்திரிகையில் இங்கு முக்கிய இடம் பிடித்திருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, ரணிலை எதிர்ப்போர் அரசியலில் இருக்க முடியாது என்ற தலைப்பிலான செய்தியும், பிரதமர் தோற்பார் என நம்பும் ஜனாதிபதி கருவை பிரதமராக்கவும் யோசனை என்ற தலைப்பிலான செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மான பிரேரணைக்கு நாடாளுமன்றத்தில் உள்ள பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரவளிப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இருப்பதாகவும், ரணில் விக்ரமசிங்கவுக்கு பதிலாக சபாநாயகர் கரு ஜெயசூரியவை நியமிப்பதற்கு பரிசீலிக்கப்படுவதாகவும் ஜனாதிபதிக்கு நெருக்கமான வட்டாரங்களை மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்ட செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அதேவேளை கொழும்பிலிருந்து வெளியாகியுள்ள மும்மொழி பத்திரிகைகளின் பிரதான இடத்தை பிரித்திருக்கின்ற செய்தி, கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை முடிவு, 6 மாணவர்கள் முதலிடம், தமிழில் வேம்படி மாணவி முதலிடம் என்ற தலைப்பிலான செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகளை தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக சுடரொளி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். சுடரொளி பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக, ஆனந்த சுதாகரனை விடுவிக்க விரைவில் நடவடிக்கை, அவரின் பிள்ளைகளிடம் ஜனாதிபதி நேற்று உறுதி என்ற தலைப்பிலான செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த செய்தியை அந்த பிள்ளைகள் கூறியதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஜனாதிபதி மாமா எங்கள் அப்பாவை விரைவில் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பார் என எங்களிடம் கூறினார் என அந்த பிள்ளைகள் தெரிவித்ததாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. 10 வருடங்களாக சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஆயுள் தண்டனை பெற்ற அரசியல் கைதியான சச்சிதானந்தம் ஆனந்த சுதாகரனை விடுவிக்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவரது 2 பிள்ளைகளிடம் நேற்று உறுதியளித்துள்ளார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை நேற்று காலை கொழும்பில் உள்ள ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் ஆனந்த சுதாகரனின் மகன் கவிதரன், மகள் சங்கீதா ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடினர். இதன் போதே ஜனாதிபதி இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அரசியல் கைதியான ஆனந்த சுதாகரனை விடுதலை செய்ய கோரி வடக்கு, கிழக்கு மற்றும் கொழும்பிலும் கையெழுத்து போராட்டங்கள் நடைபெற்ற நிலையில் நேற்று ஆனந்த சுதாகரனின் பிள்ளைகள் ஜனாதிபதியை சந்திக்க வந்திருந்தனர். இதன்போது இந்த வாக்குறுதியை ஜனாதிபதி அந்த பிள்ளைகளுக்கு அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுடரொளி பத்திரிகையிலும் மற்றொரு பிரதான செய்தியாக, பிரேரணையை முறியடிப்பேன், பதவி விலக கோரிய பங்காளிகளிடம் ரணில் நேற்று இடித்துரைப்பு என்ற தலைப்பில் செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அரியணை ஏற தயாராகுங்கள், சஜித்துக்கு ரணில் சூட்சும அழைப்பு, செயற்குழு கூட்டத்தில் உருக்கம் என்ற தலைப்பிலான செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, பரீட்சையில் சித்தியடையாத வன்னி மாணவி தற்கொலை, கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகளின் அடிப்படையில் தான் எதிர்பார்த்த பெறுபேறு கிடைக்கவில்லை என கிணற்றில் குதித்து மாணவியொருவர் தற்கொலை செய்து கொண்ட செய்தி இவ்வாறு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, பொது வேட்பாளரை களமிறக்கும் முடிவுக்கு ஐக்கிய தேசிய கட்சி போர்க்கொடி, கட்சிக்குள்ளேயே வேட்பாளரை தயார்படுத்த ரெடி என்ற தலைப்பிலான செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகளை சுடரொளி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளின் பிரதான செய்திகளாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். லங்காதீப பத்திரிகையின் இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனை கைது செய்வதற்கு மீண்டும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. லங்காதீப பத்திரிகையிலும் மற்றொரு பிரதான செய்தியாக, கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையில் 6 மாணவர்கள் முதலிடம் என்ற தலைப்பிலான செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். கட்சியின்
முக்கிய பதவியை பொறுப்பேற்க தயாராகுமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசவுக்கு அறிவிப்பு எடுத்ததாக செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக கண்டி வன்முறை சம்பவம் தொடர்பில் குண்டசாலையைச் சேர்ந்த ஒருவர் கைது என்ற தலைப்பிலான செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. நல்லதினர்களை கொழும்பிலிருந்து வெளியான மும்மொழி பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருந்தோம். தொடர்ந்தும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருப்போம். வணக்கம் அன்புறவுகளே, இன்றும் கூட நாளிதழ்களின் பார்வையோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றும் கூட இலங்கையின் வடபகுதியிலே இருந்து வெளிவரக்கூடிய பிரதான நாளிதழ்களான உதயன், வலம்புரி, காலைக்கதிர் ஆகிய நாளிதழ்கள் நமது பார்வைக்காக கிடைத்திருக்கின்றன. அவற்றிலே முதலெல்லாம் உதயன் நாளிதழை நமது பார்வைக்காக எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அதனுடைய பிரதான தலைப்பாக அமைந்திருப்பது வலிகாம தெற்கு சபையிலே நேற்று பொறி பறந்தது. 4 முறை போட்டியில் அதிர்ஷ்டத்தால் ஆட்சி அமைத்தது தமிழ் கூட்டமைப்பு. வலி தெற்கு பிரதேச சபையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் 2 பேர் தவிசாளர் பதவிக்கு போட்டியிட்டனர். மேலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, ஐக்கிய தேசிய கட்சி சார்பிலும் தவிசாளர் பதவிக்கு உறுப்பினர்கள் களமிறங்கினர். முதன்முறையாக தவிசாளர் தெரிவுக்கு 3 சுற்று வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இறுதிச் சுற்றிலே கூட்டமைப்பு சார்பிலே போட்டியிட்டவர் வெற்றி பெற்றார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. திருக்கோவிலிலும் கூட்டமைப்புக்குள் குழப்பம். நாடு முழுவதும் 9,960 பேருக்கு 9 ஏச்சித்திகள். விபத்திலே இறந்த மாணவனுக்கு 9A. பெருமாறு வழியாக மாணவி உயிரிழந்தார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. தான் எதிர்பார்த்த அந்த பொறுப்பு கிடைக்காத காரணத்தினால் அவர் தவறான ஒரு முடிவை எடுத்திருப்பதாக அந்த செய்தி குறிப்பிட்டு செல்கின்றது. வெள்ளவத்தை விபத்திலே சுன்னாகம் நபர் இறந்தார். கொழும்பு வெள்ளவத்தையிலே நேற்று இடம்பெற்ற விபத்திலே யாழ்ப்பாணம் சுன்னாக பகுதியைச் சேர்ந்த இளைஞர் பரிதாபகரமாக உயிரிழந்தார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. கணேஷ் சிவசதிஸ் என்கின்ற 31 வயதுடையவரை இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். அவர் போர்க்காலத்திலே இடம்பெயர்ந்து அடைக்கலம் தேடி இந்தியாவுக்கு சென்று நீண்ட காலமாக அங்கு வாழ்ந்தார். அண்மையிலேயே அவர் தாயகம் திரும்பியிருந்தார் என்று அந்த செய்தி குறிப்பிடுகின்றது. இனி நாங்கள் வலம்புரி நாளிதழை எமது பார்வைக்காக எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், எதிர்வரும் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் உங்கள் தந்தையோடு இணைந்து கொள்வீர்கள். ஆனந்த சுதாகரனின் குழந்தைகளுக்கு ஜனாதிபதி மைத்ரி வாக்குறுதி. எதிர்வரும் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் உங்கள் தந்தையை சிறையிலிருந்து விடுவித்து உங்களிடம் இணைத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுப்பேன் என அரசியல் கைதியான ஆனந்த சுதாகரின் குழந்தைகளுக்கு ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன வாக்குறுதி அளித்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்கின்றது. நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் ஜனாதிபதி பிரதமர் ரணிலுடன் சுமந்திரன் எம்பி பேச்சு. வடக்கில் இராணுவத்தினர் வசமுள்ள பொதுமக்கள் காணிகள் விடுவிக்கப்படும். முதலமைச்சர் விக்னேஸ்வரனிடம் இராணுவ தளபதி உறுதியளிப்பு. பிரதமர் ரணிலுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை தோற்கடிக்க ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானம். ஆளுநர் ஹுரே தமிழ் மக்களுக்கு சிறந்த சேவையாற்றிய நிர்வாகியாம். இடமாற்றத்தினை ரத்து செய்ய கோரி ஜனாதிபதி மைத்திரிக்கு அவசர கடிதம். இனி நாங்கள் காலைக்கதிர் நாளிதழை எமது பார்வைக்காக எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், ஆனந்த சுதாகரனுக்கு விரைவிலே மன்னிப்பு. அவரது பிள்ளைகளிடம் ஜனாதிபதி உறுதி. தீமூட்டி எரிக்கப்பட்ட போலீஸ் காவலரன். யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தினுடைய பிரிவுக்குட்பட்ட மணியன் தோட்டம் சந்தையிலே அமைக்கப்பட்டிருந்த போலீஸ் காவலரன் இனம் தெரியாதவர்களினால் தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காவலர் அமைக்கப்பட்டு இதிலே கடமைக்கு போலீசார்கள் செல்வதில்லை எனவும், இதனால் அங்கே அந்த காவலரனுக்குள் சமூக செயல்கள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே குறித்த காவலரன் தீமூட்டி எரிக்கப்பட்டிருக்கின்றது என்று அந்த செய்தி தொடர்கின்றது. ரணிலை வீழ்த்துவதற்கு இடம் கொடாது ஐக்கிய தேசிய கட்சி. 2020 ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி தரித்து களமிறங்கும். பொது வேட்பாளர் கிடையாதாம். கல்விப்பொது தராதர சாதாரண தர பரீட்சை தேசிய ரீதியில் 6 பேர் முதலிடம். வேம்படியின் மிருதி 2ஆம் இடம். வைத்தியராகி வடக்குக்கு சேவை செய்ய வேண்டும். சாதனை மாணவி மிருதி கருத்து. முள்ளிவாய்க்கால் மாணவிக்கு 9A. பிரபாவின் உறவினர்கள் சுவிட்சர்லாந்தில் தஞ்சம். விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் நெருங்கிய உறவினர்கள் 5 பேருக்கு சுவிட்சர்லாந்திலே புகலிடம் வழங்கப்பட்டுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நல்லதன் உறவுகளை இத்துடன் இன்றைய நாளிதழ்களின் பார்வையை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.